ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாண்டியத்தில் நல்லா நினச்சிட்டு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம். கதிர் தூங்கி எழுந்துச்சி வராரு. ராஜி அவர் எங்கே அப்செட்டாக இருப்பாரோ சொல்லிவிட்டு அவங்களுக்காக ஒரு நீதி கதையெல்லாம் சொல்கிறாங்க. கதையெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு, பரவாயில்லையே ரொம்ப நல்லா கதை சொல்கிறேன் சார், இந்த டியூஷன் எடுக்க போகணுங்கிற ஐடியாவெல்லாம் விட்டுட்டு ஏதாவது ரேடியோ சேனலில் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்லவும், இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே திட்டிக்கிறாங்க. அடுத்த சீனில் மீனா அவங்க அப்பாவுக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் அர்ச்சனை பண்ண போகிறாங்க. கரெக்டாக அந்த டைம் பார்த்தா அவங்க அப்பா அம்மாவும் கோயிலுக்கு வராங்க. அவங்க அப்பா கிட்ட இருந்தாங்கப்பா பிரசாதம் எடுத்துக்கோங்க அர்ச்சனை பண்ண சொல்லவும், நீ எல்லாம் யார் எனக்கு பிரசாதம் கொடுக்கறதுக்கு, யார் மூஞ்சில் முழிக்கூடாதுன்னு நினச்சினா அதுங்க மூஞ்சில் தான் முழிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவங்கள திட்டவும் மீனா ரொம்பவே அப்செட் ஆகிடுறாங்க. அவங்க அம்மாவால் எதுவுமே சொல்ல முடியல. வா போகலான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூட்டிகிட்டு போயிடுறாரு. மீனா இருந்துட்டு ரொம்ப அப்செட்டில் இருக்காங்க. செந்தில் பரவாயில்ல விடு, அவங்க அப்படி தான் பேசுவாங்க, எதுவும் காதில் வாங்கிக்காத அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி செந்தில் சொல்கிறாரு. ஏன் போயிட்டு இன்னொரு தடவை திட்டவா, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிளம்பிடுறாங்க. அடுத்த சில கோமதி சமைச்சிட்டு இருக்காங்க. தங்கமயில் தண்ணி குடிக்க தான் சமைக்க தான் ஹெல்ப் பண்ணுமா கேட்குறாங்க. இல்லை நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. உடனே அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. தங்கமயில் இந்த வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஒரே பிரச்சனையாக இருக்குது, எல்லாமே நானே ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ என்ன ஓரத்திங்க உனக்கு எதிராக இருக்காங்க, உன் புருஷன் உன் பேச்சை கேட்க மாட்டாரா தானே, அவர் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் அவர் கூடவே இரு, அவர் தனியாக விடாத, எங்கேயாவது கோயில் பார்க்கு அப்படின்னு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஐடியா கொடுக்குறாங்க. அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. இன்றைக்கி சாப்பாடு எடுத்துகிட்டு போகக்கூடாது, என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார்கிட்ட போய் சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம அம்மாவுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகலாத அப்படின்னு சொல்லிட்டு சரின்னுறாங்க. என்னத்த நான் சாப்பாடு எடுத்து போகலன்னு சொல்கிறேன், ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல் கேட்குறாங்க. ஏம்மா இந்த பாசெல்லாம் ரொம்ப நாள் நீடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எனக்கு மாமா மேலே பாசம் இல்லை சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ நான் அதை சொல்லம்மா, அந்த கேரியர் தூக்குற பாசெல்லாம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காதுன்னு எனக்கு தெரியும், அதுலேயே உனக்கு உடம்பு சரியில்லைனால தானே நீ போகல, பரவாயில்ல நீ ரெஸ்டட் அவன் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லிடுறாங்க. சரவணன் என்னடா இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் பொண்டாட்டி சாப்பாடு எடுத்துகிட்டு வரலையே சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு. அவங்க ஃபோனை எடுக்கல வேணும்னே. அடுத்து கோமதி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. என்னம்மா மயில் இன்னும் சாப்பாடு எடுத்துகிட்டு வரலன்ட்டு. இல்லை அவ்வளோ உடம்பு சரியில்லை, அவன் இன்றைக்கி எடுத்துகிட்டு வரல, ஒன்று நீ வீட்டுக்கு சாப்பிட, அப்படி இல்லைன்னா நீ வெளியில் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அம்மா சொல்லிடுறாங்க. சரவணனும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. இன்றைக்கி எபிசோட் இதோட முடிஞ்சிருச்சு. நாளைக்கு நல்லா நடக்கும், வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா பாய்.